கொங்கு மண்டலத்துல தாவேக்காவோட வெற்றி அப்படி இருக்கு. ஏன்னா முன்னாடி அதிமுக இருக்கும்போது அதிமுக கோட்டைகள் இதற்கு முன்னாலே இருமுனை போட்டிகள் நடைபெற்றன. இப்போது 4 முனை போட்டிகள், போன முறை 3 முனை போட்டிகள். இப்போது மாற்றங்கள் இருக்கிறது. என்ன என்று சொன்னால் 13 கட்சி கூட்டணிகள், அதே போல 14 கட்சி கூட்டணிகள், இன்று கூட்டணிகள் தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் மாற்றங்கள் வேண்டும் விரும்புகிற போது, அன்றைக்கு சொல்கிற போதே ஒன்றை சொன்னார்கள். புரட்சி தலைவரை பற்றி சொல்கிற போது, இவர் எப்படி நாளை ஆட்சி ஆளப் போகிறார், திரைப்படத்தை போல 100 நாட்கள் ஓடும் என்றெல்லாம் கேலி பேச்சு நாட்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் அனைவர் உள்ளங்களில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டையாக மாறும் காலம் 23ஆம் தேதி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கோபிச்செட்டிப்பாளையம்னாலே செங்கோட்டையன், அவர் செங்கோட்டையன்னா அதிமுக, அதிமுக ரெட்டையில அப்படிங்கிற ஒரு இதாக இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க தாவேக்காக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க போட்டியிடுறீங்க. இப்ப மக்கள் இன்றைய தினம் நான் மக்களிடத்திலே சந்திக்கின்ற போது ஒவ்வொருடைய கையிலும், குழந்தைகள் கையிலும், பெரியவர் கையிலும் விசில் இருந்தது. விசில் சின்னம் நம்முடைய சின்னம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அங்கே விசில் சின்னம்தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிற சின்னமாக மாறப்போகிறது. அது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கனவுகள், அந்த கனவு நிறைவேற இருக்கிறது. தற்போது எதுக்கு 2026 படம், அதுல விஜய் மாதிரியே தோட்டத்துல வராங்க, உங்களை மாதிரி தோற்றம், அவர் ஆனந்த் அந்த மாதிரியான தோட்டத்துல சித்தரிச்சிருக்காங்க. இதுக்கு நேற்று ஆதரவு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது உங்க நிலைப்பாடு என்ன? அந்த திரைப்படத்துல எந்த திரைப்படம்? 2026 சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் படம். ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிற போது, இந்த கருத்து பொது தேர்தல் நடைபெறுகிற போது இது போன்ற கருத்துக்கள் வெளியிடுவதை அங்கே திரைப்படத்தை ஆய்வு செய்கின்ற அந்த குழு அதை நிறுத்தியிருக்க வேண்டும், அதை தவிர்த்திருக்க வேண்டும். தேர்தல் நேரங்களிலே மற்றவர்கள் விமர்சனம் செய்வது என்பது கூடாது என்பதுதான் விதியிலே இருக்கிற விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை மீறி நம்முடைய திரைப்படத்திலே ஆய்வு செய்யக்கூடிய குழு இன்று அதை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக ஜனநாயக படத்தை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப ஜனநாயக பட தடை செய்யப்பட்டது பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? தேர்தல் பொதுவாகவே அவருடைய சோதனை என்பது பல சோதனைகள் அவருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு மக்கள் பணியாற்றுவதற்கு திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர் என்று நம்முடைய அனைத்தும் தியாகம் செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது நன்மை என்பதை புரிந்து கொண்டு நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு இத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருக்கிறது. ஆக இந்த கனவு நிறைவேறும். தமிழ்நாட்டுடைய வருகின்ற 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்படும். தேசிய கொடி அவர்தான் ஏற்றி வைப்பார். 4 இடத்துல பிரச்சாரம் செய்யறது விஜய் திட்டமிட்டா அது முறையா செய்ய முடியல. 2 இடம் தான் பண்றாரு, 3 இடம் பண்றாரு. தொடர்ந்து ரசிகர்களாகட்டும் கட்சிகளாகட்டும் இடையூறு ஏற்படுத்துறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து கட்சி தரப்பு அறிவுறுத்தலாம். ஆனால் நேற்றைய முன்தினம் அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், திருச்சியில் நடைபெறுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு, வருவாய்த்துறை கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து விதிகளும் உட்பட்டு எல்லோரும் சிறப்பான இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்று சொல்லி அவர் விமானத்திலே பயணம் செய்கிற போது அவர் சார்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். ஆகவே இனிமேல் இது போன்ற தடைகள் அடுத்த நிகழ்ச்சியிலே தான் தெரிந்து கொள்ள முடியும். 2026 பெரும்பான்மை கம்மியா இருக்கும். இப்படி தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கும்னா டிவிக்கு யாருக்கு ஆதரவா இருக்கும்? 100க்கு 100% ஆட்சி கட்டளை அமரக்கூடியவர், முதலமைச்சராக வரக்கூடியவர் அவர். அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு இடமில்லை. காங்கிரஸ் கட்சியில சில வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனையா போயிடுது. எப்படி பாக்குறீங்க?
அது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த கொரோனாவை போல. இல்லைன்னா இதனோட ஆனா இதுக்கான வெற்றி வாய்ப்பு, அதாவது கிழக்கு தொகுதியில உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும்? இந்த பிரச்சனையினால டிவிகேக்கான வெற்றி வாய்ப்பு எந்த பிரச்சனையும் இங்க இல்லை. இல்ல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நான் கேட்கறது. இல்ல பிரச்சனையினா காங்கிரஸ் பிரச்சனையினால் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். 300 வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர் நிறுத்தினாலும் எங்கள் மீது அவர்களுக்கு எதிர்ப்பல்ல. மாற்றில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் NTA எங்களுக்கு அங்கே இடம் வழங்கவில்லை என்ற கோபம் தான் அவருக்கு இருக்கிறதே தவிர எங்கள் மீது அல்ல. ஓகே, நன்றி.